தலைவரே, வார எம்பி தேர்தல்ல எனக்கு ஒரு சீட் தாங்க. ஏபிசிடி சொல்லு பாப்போம். ஏபிசிடி டி டி 20 வருஷமா நீ ஏபிசிடி தெரியாம தானேடா ஒரு உறுப்பினரா இருந்திருக்கா, எம்பியா? ஹலோ, வணக்கம் வணக்கம். இந்த முறை நல்லவன் பெரியவனுகளைத்தான் நம்ம போடணும், இல்லாட்டி கரைச்சல் தெரியும் தானே. நல்லவன் பெரியவனுகளைத்தான் போடணும்டாப்பா, இல்லாட்டி பழைய கிழவங்கட்டைகளை போட்டு இப்ப சிக்கல் ஆயிரும். எல்லா ஆட்சி மாற்றங்களும் நடந்திருக்கு, உங்களுக்கு விளங்குதானே? சரி சரி. வணக்கம் தலைவரே. வணக்கம். இருங்க தலைவரே, வார எம்பி தேர்தல்ல எனக்கு ஒரு சீட் தாங்க. என்ன சீட்? குஷன் சீட்டா இல்ல கம்பி சீட்டா? உங்களுக்கு ஒரு குசும்பு தான். 20 வருஷமா நான் தான் பாராளுமன்ற தேர்தல்ல வாரேன். அப்ப இந்த வருஷமும் நான் தான் வரணும். சரி, இன்னும் போடுறேன்டா. நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். சொல்லுவியா? சொல்லுவேண்டா, நான் உன்னை பக்கண்டு ஓடுவேன் கட்சியில. சரி தலைவரே, கேள்விகளை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? எங்க ஏபிசிடி சொல்லுவாப்போ. ஏபிசிடி டி 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 ஏபிசிடி இடியப்பந்தாடி தெராட்டி ஊட்ட போடி. 20 வருஷமா நீ ஏபிசிடி தெரியாம தானேடா ஒரு உறுப்பினரா இருந்திருக்கா, எம்பியா? இப்ப வர போறானேடா எல்லாரும் பெரிய பெரிய ஆக்கள், அவனோட போய் நீ எங்கடா கதைக்க போறா? அது இல்ல தலைவரே, சின்ன வயசுல படிச்சது திடீரென்று நீங்க கேட்ட உடனே ஞாபகத்துக்கு வருது இல்லை, அவ்வளவுதான். அதை பிரச்சனையா எடுத்துறாங்க. ஏபிசிடி எனக்கு தலை தண்ணியா தெரியும், நேச்சரில எல்லாம் நல்லா படிச்சிருக்கேன். சரி, ஏபிசிடியான் தெரியா? ஜனவரி பிப்ரவரி சொல்லுவாப்போ. ஜனவரி பிப்ரவரி நிப்பாட்டு. அது ஜனவரி இல்ல, பிப்ரவரி இல்ல, ஜனவரி பிப்ரவரி. நீ எந்த நேரமும் வெறியில் இருக்கிறதாலும் உனக்கு வெறி என்று வருது நீ எல்லாம். சரி தலைவரே, நீங்க சொல்றதும் சரி. இந்த முறை புது ஆக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். இனி இப்படியான ஆக்களுக்கு எல்லாம் கட்சியில சீட் இல்ல. மக்களா பார்த்து நம்மளை கெட் அவுட் என்று சொல்றதுக்கு முதல் நம்ம கௌரவமா கெட் அவுட் ஆகிறோம். என்ன அப்ப நான் பாரு.